ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ பிளாஸ்ட் சோலோ லெவலிங் எபிசோட் 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஈரான் டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனால் அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அங்கே எலும்பு கூடும் பண்ணையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் கொண்டதுக்கப்புறம் ஒரு ஷேடோ நைட்டு பாஸ் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவ்வளோதான் என் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி பொண்ணு வந்து தடுத்து நிப்பாட்டிருப்பா. யாராவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் பொண்ணை பார்த்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியலையே, உன்னோட மானா பவர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோட கன்னத்துல முதல்ல கையை வைப்பா. அப்படியே கையை கீழே கொண்டு போய் கழுத்துல கையை வச்சு கழுத்துல அப்படி கோடு போட்டு ரத்தத்தை வர வைப்பா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் என் கதையை முடிக்க போறா, கழுத்தை போட்டு நெரிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். அப்ப அவ நீ வீக்கா இருக்கிறதுனால உன்னோட மானா பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஒன்னை எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க, இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னா நான் முதல்ல ஒன்றை கொல்றேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்படி நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி இருக்க அவ்வளோதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என் கதை முடிய போது, இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கும்போது பட்டாருன்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோட கழுத்தை விட்டுருவா. நம்ம ஹீரோட கழுத்தை விட்டுட்டு நீ எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளு, அவ உன்னை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதனால உனக்கு நான் இன்னொரு ஒரு சான்ஸ் தரேன், இது உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். நீ என்ன பண்ணு, இங்க இருக்கான் பாரு இந்த நைட் ஷேடோ, இவன் நீ இன்னும் 2 மாசத்துல கொல்லணும். 2 மாசத்துல நீ ஸ்ட்ராங் ஆகி திரும்ப வந்து இவனை கொல்லணும். அப்படி நீ ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னா உன்னை நானே கொன்றுவேன். 2 மாசம் டைமு போயிட்டு வா அப்படின்னு அவ அப்படி நம்ம ஹீரோவை அனுப்பும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, நான் தான் டெட்டோட கடவுள், அதாவது லோக்கியோட பொண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருவா. ஆமாங்க, இவ டெட்டோட கடவுள் நம்ம லோக்கியோட பொண்ணுங்க. இவ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே கொண்டு வரதுக்காக அவளோட பவரை யூஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோ அப்படியே அந்த டஞ்சன் கேட்டை விட்டு அப்படி வெளியே வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி அப்படி கண்ணை முழிப்பான். கண்ணை முழிச்சிட்டு இப்போ இங்கே என்ன நடந்தது, டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனால் ஒரு கடவுளா, அவள் லோக்கியோட பொண்ணா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னும் 2 மாசத்துல தான் டைமு, அந்த சீரங் பாஸ் அந்த ஷேடோ நைட்டை நான் எப்படியாச்சும் கொன்னே ஆகணும். அப்படி நான் கொல்லலை அவ என்னை கண்டிப்பாக கொன்றுவா. அவள் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கா, ஏன்னா அவள் ஒரு கடவுள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் நான் என்னோட மேஜிக் பவரை இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ மொபைலுக்கு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா லோட்டஸ் கில்டு மாஸ்டர் யோசியாங், அவங்க எஸ்ராங் ஹண்டர் தான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது என்ன அவங்க கில்டில் இப்போவே சேர சொல்கிறாங்களா, இதுதான் கரெக்டான சமயம், நான் அவங்ககிட்ட போய் மேஜிக் கற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த லோட்டஸ் கில்டோட ஆஃபீஸுக்கே போவான். அங்கே போய் நம்ம எஸ்ராங் ஹண்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பார்க்கை அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பான். அவங்க அப்படியே அண்டர் கிரவுண்டில் அப்படி படியில் இறங்கி போய்கிட்டே இருக்கும்போது அங்கே கீழே இறங்கி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் இடம் மாதிரி இருக்கும். அங்கே அந்த எஸ்ராங் ஹண்டர் யோசியாங் சும்மா செம்ம கெட்ட போட்டு ஸ்டைலாக நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த எஸ்ராங் ஹண்டர் கிட்ட போய் நீங்கள் எனக்கு மேஜிக் சொல்லிக் கொடுங்க, அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு எஸ்ராங் ஹண்டரும் கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் நீ நான் நினைக்கிறத விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற, சரி நம்ம இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராங் ஹண்டர் என்ன பண்ணுவாங்க, நீ இப்போ முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா நீ உன்னோட மானா பவர் என்னென்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மானா டஞ்சனை ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் மானா டஞ்சன் கியூப். அந்த மானா கியூப் டஞ்சன்கிறது அதுக்குள்ளே போய் அவங்க திரும்ப வரணும். அதில் ஃபுல்லாகவே மானா பவராக தான் நிறைஞ்சிருக்கும். இதில் அவங்களோட மானா பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது. உள்ளே போயிட்டு திரும்ப வர வரைக்கும் இவங்க வெளியே காத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவை அவங்க உள்ளே போசணுன்னே நம்ம ஹீரோவும் நான் இதுக்குள்ளே போகிறேன், ஆனால் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன், இதை பார்க்குறதுக்கே செம்ம பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, இதுக்குள்ளே போனால் என்னால் திரும்ப வர முடியுமா தெரியலையே, சரி போய் தானே ஆகணும், இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மானா கியூப் டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போவான். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே அந்த பார்க்கு எங்கள் எஸ்ராங் ஹண்டர்கிட்ட அவனால் முடியுமா, அவனை பார்த்தா சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த எஸ்ராங் ஹண்டர் என்ன சொல்கிற, அவன் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் யாராலையுமே பண்ண முடியாது, என்னோட சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லையே அவன் காப்பி பண்ணியிருக்கான், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவன் சின்ன பையன் கிடையாது, அவன் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவான், என் மனசுக்குள்ளே அப்படி தான் தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ராங் ஹண்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அந்த பார்க்கு நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மானா கியூபுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே தண்ணி மாதிரி இருக்கும், அந்த இடமே ஃபுல்லாக தண்ணியால் நிறைஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே போய்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ
என்னடா இது இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியா இருக்கு, இருந்தாலும் என்னால மூச்சு விட முடியுதே, பரவால்ல, இருந்தாலும் நான் அந்த மானா இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ண மூடிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்ப என்னால மூச்சு விட முடியுது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா இந்த மானா வாட்டர் என் மூச்ச அப்படியே அடைச்சிரும். இன்னும் நான் சீக்கிரமா எப்படி வெளிய போறதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணி கண்ண மூடி தொறந்தா, அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு வழி தெரியும். வழி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வெளிய அந்த பார்க் இன்னும் கவலைப்பட்டுட்டே தான் இருப்பான். அவனால வர முடியுமா? நேரமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பன்னு பார்த்து அந்த டஞ்சன் கேட் அப்படியே பிரேக் ஆகும். அது அப்படியே கிராக் விட்டுட்டு இருக்கும். அத பார்த்து எஸ்ராங்கன்ட்டு என்னது கிராக் விழுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயி பார்ப்பாங்க. அத பார்த்துட்டு இந்த பார்க்கும் என்னது இப்ப கிராக் விழுதா? இவ்வளோ சீக்கிரமாவா? அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து பார்த்தா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல இந்த மாதிரி கிராக் விழுந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயி 2 பேரும் அதிர்ச்சியில அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே வெளியே நின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம ஹீரோ அந்த மானா கியூப் டஞ்சனுக்குள்ள என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வழி தெரிஞ்சிருக்கும். அந்த வழியில அப்படியே போயிட்டே இருக்கும்போது, அங்க பார்த்தா பயங்கரமான ஒரு மானா கிறிஸ்டல்ஸ் அப்படி மின்னிட்டு இருக்கும். அத நம்ம ஹீரோ கையில எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். இத உடைச்சேன் அப்படின்னா நான் இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மானா கிறிஸ்டல் அப்படி கையாலேயே உடைச்சிருவான். உடைச்சதுக்கு அப்புறம் அந்த டஞ்சன் கேட் அப்படி பிரேக் ஆகி நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வருவான். நம்ம ஹீரோ மரண மாசம் வரதை பார்த்துட்டு இந்த பார்க்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சாதாரண ஹண்டரா இருந்தான், லோ ரேங்க்ல இருந்தான் அப்படின்னா அவன் வரதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஏ ரேங்க்னா 1.5 மணி நேரம் ஆகும். எஸ் ரேங்க்னா கூட ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆகுமே. இது ஏன் யூரோப்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெஜிஷியன், அவங்க தான் நம்பர் 1 மெஜிஷியன், அவங்க கூட 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆக்குனாங்களே. ஆனா இவன் வெறும் 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டான். இதை பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல அப்படின்னு அவன் மிரண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி, சாரே கொலாமாஸ் சாரே, எப்படிங்க நீங்க இதெல்லாம் பண்ணீங்க? 10 நிமிஷத்துல வெளியே வந்தீங்க, என்னால் நம்பவே முடியல. நீங்க எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கேட்ட உடனே நம்ம ஹீரோ, எனக்கு அந்த மானா கிறிஸ்டல் தெரிஞ்சுது, அதை எடுத்து நான் கையாலே உடைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பார்க்கு கிட்ட சொன்ன உடனே இங்க இருக்க அந்த எஸ்ராங்கன்று ஓடி போய் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி, என்னது நீ அந்த மானா கிறிஸ்டலை கையால உடைச்சிட்டியா? அந்த மானா கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கண்டுபிடிச்சாலுமே அது கிட்ட போறது அதை விட கஷ்டமான விஷயம். ஆனா நீ அதை எடுத்து அசால்ட்டா உன்னோட வெறும் கையால உடைச்சிருக்கியா? அது உடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லையே. நீ சாதாரண ஆள் இல்ல. உனக்கு நான் கண்டிப்பா மேஜிக் சொல்லித்தர போறேன். இதுக்கப்புறம் நீ என்ன மாஸ்டர்னே கூப்பிடலாம். நம்ம ட்ரைனிங் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராங்கன்ற அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ வர்றதுக்காக அப்படி காத்துட்டு நிற்பாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க அவனோட அந்த பணக்கார கார்ல அப்படி இறக்கி விடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா, இவன் எப்படி இவ்வளோ பெரிய கார்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க கேர்ள் ஃப்ரெண்டும் அதுதான் தெரியல, இவனை எதுக்கு இதுல வந்து இறக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவளும் ஒரு மெஜிஷியன் தான். அவ மெஜிஷியன்றனால நம்ம ஹீரோ, நீ எனக்கு இந்த மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதை கேட்டு அவளும், என்னது மேஜிக் சொல்லி தரணுமா? நீ காம்பேட் ஸ்கில்லு மார்ஷல் ஆர்ட்ஸ் தானே கற்றுக்கிட்டு இருந்த, அங்கே தான் போகணும், மேஜிக்கில் ஒன்றும் ஃப்யூச்சர் இருக்காது, அதில் காசும் வராதுன்னு சொன்னேன். இப்போ என்னன்னா நீ எதுக்கு மெஜிஷியனுக்கு போகிற? அது மட்டும் இல்லாமல் இங்கே உனக்கு பண கஷ்டம் வேற இருக்குது, அதுக்கு நீ அங்கே கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க விட்டுட்டு எதுக்கு மெஜிஷியனுக்கு போகிற அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இப்போ அதை பற்றிலாம் பேச வேண்டாம், நான் மெஜிஷியன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லை, ஃப்யூச்சரில் மெஜிஷியனுக்கு தான் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு, அப்போ நம்ம ஹீரோவுக்கிட்ட, ஏய் நீ எவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்க, அங்கே விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து இருக்கிற? உங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்கான்ற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மான்ஸ்டரை ஊராக கடத்துறவங்க, அதனால அவங்க வேற வேற ஊருக்கு அப்படி போயிட்டு வருவாங்க. அதனால இவன் நம்ம ஹீரோட வீட்டில் இருக்கா, இவளும் ஒரு பெரிய பணக்காரி தான். நம்ம ஹீரோ சொல்றது கேட்டு அவ, என்ன கடுப்பேத்தாத, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டவனே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏன் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கிற, உன் மூஞ்ச பார்க்க கேவலமா இருக்கு, கோவப்படாத, நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு கடுப்பாயி தலாமணி எடுத்து நம்ம ஹீரோ போட்டு அடி அடிச்சுட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி நீ என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டல, அதுக்காக சேர்த்து ஒன்று அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு, இந்த மாதிரி விளையாட்டு எவ்வளோ நல்லா இருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவ கூட விளையாடுறத ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அப்படியே வானத்துல நிறைய காக்கா பறந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு மான்ஸ்டர் அதோட தலையில வந்து இறங்குது. அங்க பெரிய பாம்பு அப்படி செத்து கிடக்குது. முன்னாடி ஒருத்தன் அந்த வேட்டையாடிட்டு கெத்தா நின்றுட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட அப்பா தான். நம்ம ஹீரோட அப்பா அந்த மிகப்பெரிய பாம்பு மான்ஸ்டரை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு கெத்தா நின்றுட்டு இருப்பாப்ல. அப்போ அவருக்கு பின்னாடி வந்த ஒரு ஹண்டரு, சார் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க சார், உங்களை மாதிரி ஒரு ஹண்டர் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, நீங்கள் பேசாமல் எங்களோட கில்லில் வந்து சேர்ந்துக்குங்களே, உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நாங்கள் தேடிட்டே இருக்கிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கட்டு ஹீரோட அப்பா, ஏய் பண்ணி முஞ்சுவாயா, உங்களுக்கு மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறாமை ரொம்ப ஜாஸ்திடா,
என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னோட கில்லுல வந்து சேர சொல்றியா? மனுஷங்க நீங்க என் கால் தூசிக்கு கூட ஒர்த்தாக மாட்டீங்கடா. நீங்க என் சமமா பேசுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா ஏதோ சங்கிலி மாதிரி ஒரு மேஜிக் பண்ணுவாரு. அப்படி மேஜிக் பண்ணோன்னே அவர் அங்க இருக்கவே மாட்டாரு, காணாம போயிடுவாரு. இங்க இருந்து அந்த ஹண்டரு, ஆமா இங்க என்ன நடக்குது, நான் எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அவர் ஒரு பயங்கரமான மேஜிக் போட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.